வணக்கம். நீக்கி இருக்கக்கூடிய நிலையில ஐயா வந்து உங்களை தொடர்ந்து பதவியில் நீடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். நான் தான் ஐயா விரும்புறேன். ஐயா அறிவிக்கிற கூட்டணியை நான் விரும்புவேன். நன்றி, வணக்கம். சரி, நீங்க கடந்த 2 நாளா சேலத்துல இருந்து அதிகமான அளவில் வந்து ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் வராங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே இன்னும் நீங்க பார்க்க தான் போறீங்க. தொடர்ந்து கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நம்ம மீண்டும் சொல்றோம், எது சொல்றோம், எல்லா மாவட்டங்களுமே ஐயா வந்து கால்படாத கிராமங்கள் இல்லை. ஐயா அதனால இப்ப ஐயாவை பாக்குறதுக்காக அணியா வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் கூட்டிட்டுலாம் வரதில்ல, அவங்களா கிளம்பி வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் இருக்கிறதுனால யாரையும் பார்வையாளர் பார்க்க மாட்டாங்க. ஐயா அதனால கூட்ட அணியே வந்துட்டு இருக்குது. வேற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அன்புமணி ஆதரவாளர் கார்த்தி பேட்டி கொடுக்கும் போது அருளுக்கு வந்து நாங்க தக்க பாடம் புகட்டுவோம், வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது, நாங்க பாடம் புகட்டுவோம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் ஏதாவது படிக்க சொன்னா நான் படிக்கிறேன். சிவகுமார் எம்எல்ஏ கொடுங்க சார், விளம்பரத்துக்காக அவங்க எம்எல்ஏ வந்து நீங்க ஒரு அட்டக்கட்டின்னு சொல்லிட்டீங்களே சார், அது சொன்னாரு. அவர் சொன்னது வந்து அட்டக்கட்டின்னு சொன்னது அவர் தான். சிவகுமார் நெருக்கமான நண்பர். அவங்க எல்லாம் இருங்க, அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க. நான் வந்து என்னோட நட்புக்கு நான் மரியாதை கொடுக்கிறோம், நட்புக்கு அன்பு கொடுக்க. நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2026 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி உருவாக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கும். அன்புமணி ஆதரவாளர் சேலத்தில் உங்க அச்சுறுத்தல் இருக்குதா, மிரட்டல் இருக்குதா? உண்மை அங்க என்ன நடக்குது சேலத்துல? எங்க அண்ணங்க அன்புமணி ஏங்க அவரை ஏங்க போய் சின்னையாவை போய் ஏங்க போய் அவர் எங்க அண்ணங்க, என்னை தூக்கி வளர்த்தவருங்க, எங்க அண்ணங்க அவரு. அத போய் அப்படிதான் போய் கேக்குறது எனக்கு ரொம்ப மனசகடமா இருக்கு. எனக்கு யாருமே சொல்லலீங்களே, யாரு நான் என்ன தப்பு பண்ணேன் கெடு கொடுக்கறதுக்கு? நான் யாரும் எனக்கு கெடுவும் கொடுக்கல. 24 மணி நேரம் என் செல்ல ஆன்ல தான் இருக்கும். 24 மணி நேரம் செல்ல ஆன்ல தான் இருக்கும். நீ நைட்டு வேணா செக் பண்ணுங்க பார்க்கலாம். 1:30 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு கூட போன் போட்டு பேசுங்க. ஒரு தடவை இல்லை 2வது தடவை போட்டேன்னு எடுத்துருவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, என் தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரும் பண்ணாலும் என்கிட்ட சொல்லலையே. என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் என்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தேன் நான் பேட்டி கொடுக்கும்போது போன் அடிச்சோம், போன் எடுக்கல அப்படின்னு பால் சொல்லியிருந்தாங்க. போன் அடிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை. எப்படி நான் போன் எடுக்காம இருப்பேன்? யாரு போன வச்சிருக்கலாம். என்னுடைய உயிரான நண்பர்கள், அவங்கலாம் என் சகோதரர்கள். நிச்சயமா சந்திப்பேன். நான் தான் சொன்னேன், எங்க அண்ணன் சொல்லிட்டுங்களே. இதான் அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்கறாரு, ஆனா அன்புமணிக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே இருக்கு. ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாதான் அவங்க ஒரு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க அங்க பாத்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன். செய்யறதா என் வேலையை தவிர நான் ஒன்னும் ஐயாவுக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவ்வளவு பெரிய அறிவாளி ஆள. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.